بسم الله الرحمن الرحيم قل أعوذ برب الناس ملك الناس إله الناس من شر الوسواس الخناس الذي يوسوس في صدور الناس من الجنة والناس. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த உலகத்தை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய வல்ல ரஹ்மானாகிய அல்லாஹ்வுக்கே எல்லா புகழைத்தும் நம் உயிரிலும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய சொல் செயல் அங்கீகாரத்தினை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் சஹாபிய பெண்மணிகள் மீதும் இவ்வுலக முஸ்லிம்கள் அனைவர்கள் மீதும் இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய நம் மீதும் வல்ல நாயனின் வற்றா பெருங்கருணையும் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்றளவட்டுமாக. கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹு தாலாவின் நடிகர்களே, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் துமை மண்டலத்தினுடைய இந்த வாராந்திர சொற்பொழிவு நிகழ்வில் இன்றைய தலைப்பாக இஸ்லாமிய மார்க்கம் மனிதநேய மிக்க மார்க்கம் என்ற தலைப்பு எடுத்துக்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த தலைப்பை தேர்ந்தெடுத்ததனுடைய காரணம் உங்களுக்கெல்லாம் நன்றாக தெரியும். நமது ஜமாத்தின் சார்பாக மாநில செயற்குழுவில் ஏற்றப்பட்ட அந்த தீர்மானத்தினுடைய அடிப்படையில் அக்டோபர் 15 நவம்பர் 15 வரைக்கும் ஒரு மாத கால அளவு தீவிரவாதத்திற்கு எதிராக தீவிரமான பிரச்சாரத்தை மேற்கொள்ள வேண்டும் என்ற ஒரு தீர்மானத்தினுடைய அடிப்படையில் இன்று தமிழகத்தினுடைய பல்வேறு பகுதிகளில் இளைஞர்களும் நம்முடைய ஜமாத்தினுடைய உறுப்பினர்கள் அனைவரும் களம் இறங்கி இந்த மார்க்கத்தின் மீது தெளிக்கப்பட்ட அந்த கறைகளை நீக்குவதற்காக வேண்டி தங்களால் முடிந்த அளவிற்கு இந்த தீவிரவாதம் இஸ்லாத்திற்கும் தீவிரவாதத்திற்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது என்பதை மாற்று மத சகோதரிடத்திலே எடுத்துச் சொல்லிக் கொண்டிருப்பதை ஒவ்வொரு ஊர்களிலும் அந்தந்த கிளையினுடைய சகோதரர்கள் இணையதளங்களின் மூலியமாகவும் இன்ன பிற வழிகளின் மூலியமாகவும் நாம் அன்றாடம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அந்த ஒரு வகையிலே இந்த வாரத்தினுடைய தலைப்பாக இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை பற்றி, இந்த இஸ்லாமிய மார்க்கம் எத்தகைய மார்க்கம், இது தீவிரவாதத்தை ஆதரிக்கின்றதா, அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரர்களும் இந்த மார்க்கத்தை பரப்புவதற்காக வேண்டி எந்த அடிப்படையிலே கையாண்டு கொண்டிருக்கின்றார்கள், எந்த அடிப்படையை கையாள சொல்லியிருக்கின்றார்கள் என்பதைத்தான் இன்றைய உரையிலே நாம் பார்க்க இருக்கின்றோம். பொதுவாகவே இந்த மார்க்கத்தை பற்றி சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹு தாலா தன்னுடைய திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான், இன்ன தீன இன்தல்லாஹில் இஸ்லாம், இந்த சத்திய மார்க்கம் அல்லாஹ்விடமிருந்து பெறப்பட்ட மார்க்கம். வலவ் கான ஃபீஹி மின் இந்தி கைரில்லா, இது அல்லாஹ் அல்லாஹ்விடமிருந்து பெறப்பட்டது என்று சொன்னால், அல்லாஹ் அல்லாஹ்விடமிருந்து வந்திருந்து என்று சொன்னால், ல வஜது ஃபீஹி இக்திலாஃபன் கஸீரா, இதிலே ஏராளமான முரண்பாடுகளை நீங்கள் கண்டிருப்பீர்கள் என்று என்ன செய்யறான் அல்லாஹ் தஆலா இந்த மார்க்கத்தை பற்றி சொல்லி காட்டுகின்றான். அடிப்படை விஷயம் என்ன? இந்த மார்க்கம் தோற்றுவிக்கப்பட்டது மனிதனால் கிடையாது. இந்த உலகத்தை படைத்து கட்டி ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய அல்லாஹ் ஒருவனால் தான் இந்த மார்க்கம் தோற்றுவிக்கப்பட்டது. அவன்தான் இந்த மார்க்கத்தை தோற்றுவித்து மனிதர்களுக்கு வழங்கியிருக்கின்றான் என்பதை அல்லாஹ் தஆலா அந்த வசனத்திலே சொல்லிவிட்டு, இது அல்லாஹ்விடமிருந்து வந்தது என்று சொன்னால் ஏராளமான முரண்பாடுகளை பார்த்திருக்கலாம் என்று என்ன செய்யறான் அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றான். இஸ்லாத்தை தவிர்த்து விட்டு நீங்கள் மற்ற கொள்கைகளை எடுத்து பாருங்கள். கிறிஸ்தவத்தை பாருங்க, இந்து மதத்தை பாருங்க, புத்த மதத்தை பாருங்க. இந்த மதங்களில் எல்லாம் அவருடைய வேத புத்தகங்களை நீங்கள் ஆராய்ந்து பார்த்தீர்கள் என்று சொன்னால், ஆராய கூட தேவை கிடையாது, படித்து பார்த்தாலே ஏராளமான முரண்பாடுகளை பார்க்கலாம். கடவுள் கொள்கையோட விஷயத்துல, அதே மாதிரி இன்ன பிற சட்டத்திட்டங்களுடைய விஷயத்தில், இன்ன பிற விஷயங்கள் அனைத்து சம்பவங்களுமே, ஏராளமான சம்பவங்களுமே ஒன்று கட்டுக்கதைகளாக இருக்கும், அல்லது இட்டு கட்டப்பட்டவைகளாக இருக்கும், அல்லது மார்க்கத்துக்கு அந்த சட்டத்திட்டங்களுக்கு வரைமுறைக்கு அப்பாற்பட்டவையாக இருக்கும். ஒரு இடத்தில் சொல்லப்பட்ட விஷயம் இன்னொரு இடத்திற்கு நேர் மாற்றமாக இருக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கும்.
இப்படித்தான் மற்ற மதங்கள் எல்லாம் இருக்கின்றது. ஆனால் இஸ்லாமிய மார்க்கம் அப்படி கிடையாது. அதற்கு நிதர்சனமான உதாரணம் என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை அந்த மக்கத்து இணை வைப்பாளரிடத்தில் எடுத்து வைக்கின்றார்கள். எடுத்து வைக்கின்ற பொழுது அவர்கள் சொன்ன காரணம் என்ன தெரியுமா? இது புதியதாக இருக்கக்கூடிய ஒரு கொள்கை. மக்கத்து இணை வைப்பாளர் வைத்த குற்றச்சாட்டு என்ன? இது புதிதாக இருக்கக்கூடிய ஒரு கொள்கை, இது முகமது தோற்றுவிக்கின்றார் என்று என்ன செஞ்சாங்க? குற்றச்சாட்டுகளை வைத்தார்கள். ஆனால் அந்த குற்றச்சாட்டுகளை எல்லாம் தவிடுபொடியாக்கும் விதமாக மக்கள் சார சாரையாக அந்த மக்கத்து இணை வைப்பாளர்கள் எல்லாம் இஸ்லாமிய மார்க்கத்திலே வந்து இணைந்து கொண்டே இருந்தார்கள். எதுவுமே செய்ய முடியல. அப்ப என்ன செய்யறாங்க? மேலும் கரைகளை தெளிக்கும் விதமாக இஸ்லாத்தை களங்கப்படுத்த வேண்டும், இந்த முகம்மதை களங்கப்படுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி ஏராளமான குற்றச்சாட்டுகளை வச்சாங்க. அந்த குற்றச்சாட்டுகள் எல்லாம் எப்படிப்பட்ட குற்றச்சாட்டுகள்? தனி மனிதன் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகளை தவிர மார்க்கத்தின் மீது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த திருமறை குர்ஆன், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த ஹதீஸ்களின் மீது எந்த குற்றச்சாட்டையுமே வைக்க முடியல. வச்ச குற்றச்சாட்டு எல்லாம் என்ன குற்றச்சாட்டு? அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இந்த முகம்மது குடும்பத்துக்கு மத்தியில் பிரிவினை உண்டாக்குறாரு, இந்த முகம்மது குடும்பத்துக்குள்ள சண்டையை உண்டாக்குறாரு, முன்னோர்களை என்ன செய்யறாரு? ஏசுகின்றார் என்ற குற்றச்சாட்டை தான் வைக்க முடிந்ததை தவிர இவர் ஒரு பைத்தியக்காரர், இவருக்கு யாரோ சொல்லி கொடுக்கறாங்க ஒரு விஷயத்தை என்றுதான் குற்றச்சாட்டுகளை வைத்தார்களே தவிர இவர் சொன்ன நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த மார்க்கத்தை அவர்கள் களங்கப்படுத்த முடியவில்லை. ஏராளமான கரைகளை சுமத்தினார்கள். ஆனா அந்த கரைகள் எல்லாம் அவர்களுக்கு பெரிதாக தெரியவில்லை. மக்கள் சார சாரையாக இஸ்லாத்தை நோக்கி வந்து கொண்டிருந்தார்கள். அது அன்று தொடர்ந்த அந்த குற்றச்சாட்டுகள் இன்று அளவுக்கு நான் செய்து தொடர்ந்து கொண்டுதான் இருக்கின்றது. அன்றைய காலத்திற்கு ஏற்ப அந்த குற்றச்சாட்டுகளை சுமத்தினார்கள். இன்றைய காலத்திற்கேற்ப அது ஒரு பெரிய பூதமாக இன்றைக்கு விளங்கி மக்களுக்கு மத்தியில் இன்னைக்கு என்ன செய்து ஒரு பெரிய ஒரு விஷயமா இருக்கின்றது. அது என்ன விஷயம்? இஸ்லாமியம் என்று சொன்னால் அதற்கு அர்த்தம் முழுமையான என்ன அர்த்தம்? இஸ்லாம் என்று சொன்னால் சாந்தி. நாம் ஒரு ஆளை பார்த்தோன்னு என்ன சொல்றோம்? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு சொல்றோம். சலாம் உண்டாகட்டும். இஸ்லாம் சலாம். சலாம் என்ன? சாந்தி, மன அமைதி. அப்படிப்பட்ட அந்த வார்த்தைக்கு மாற்றமாக நேர் எதிர்கருத்துக்களை கொடுக்கக்கூடிய இஸ்லாம் என்றால் தீவிரவாதம் என்று சொல்லிக் கொண்டு இன்று ஊடக திணிப்புகள் என்று கடந்த வாரத்தில் எடுத்து சொன்னாங்க. அந்த அடிப்படையில் இன்று இஸ்லாம் என்று சொன்னால் அது தீவிரவாதம், இஸ்லாமின் என்று சொன்னால் அவன் தீவிரவாதி என்று மக்களுக்கு மத்தியிலே இன்று இஸ்லாத்தின் மீது இஸ்லாத்தை களங்கப்படுத்த வேண்டும், இஸ்லாத்தினுடைய கருத்துக்களை களங்கப்படுத்த முடியாத காரணத்தினால் இஸ்லாமிய மார்க்கத்தை பின்பற்றக்கூடியவர்கள் மீது இன்னைக்கு ஏராளமான களங்கங்கள் சுமத்தப்பட்டு கொண்டிருப்பதை நாம் அன்றாடம் தொலைக்காட்சிகளின் வாயிலாக, இணையதளங்களின் வாயிலாக அன்றாடம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த உதாரணங்களை வெளியிடங்களுக்கு சென்று தேட வேண்டிய அவசியம் கிடையாது. நாம் சார்ந்த ஊர்கள், நாம் இருக்கக்கூடிய அந்த வசிக்கக்கூடிய நாடுகளில் நாம் பார்த்தோம் என்று சொன்னால் அன்றாடம் ஏதாவது இஸ்லாத்தை பற்றி தவறான விஷயங்கள் புனையப்பட்டு கொண்டே இருக்கின்றது. சமீபத்தில் கூட எல்லாருக்கும் நமக்கு தெரியும், எஸ்பி பட்டினம் என்ற ஊர்ல ஒரு காவல் நிலையத்தில் சையது முகமது என்ற அந்த சகோதரரை காவல்துறை ஆய்வாளர் என்ன செய்யறாரு? கொன்று விடுகின்றார். கொன்றதற்கு பின்னால் அந்த கொலையை மறைப்பதற்காக வேண்டி பல சதி திட்டங்களை தீட்டுகின்றார். எப்படிலாம் அவர் நினைக்கிறாரு? இவனை ஒரு தீவிரவாதியா சித்தரித்து விடலாமா என்றெல்லாம் என்ன செய்யறாரு? அவர் நினைக்கிறாரு. ஆனால் அதற்கு முன்னால் உள்ள அந்த ரெக்கார்டுகள், அதற்கு முன்னால் உள்ள அந்த ஃபைல்கள் எல்லாம் அதற்கு எந்த விதமான வாய்ப்பு வசதியும் ஏற்படுத்தி கொடுக்காத காரணத்தினால் கத்தி எடுத்து குத்த வந்தாரு என்று சொன்ன மக்களுடைய மனதில் என்ன வரும்? இஸ்லாமியும் செய்வான், முஸ்லீம்னா அவன் செய்வான், கத்தி எடுத்து குத்த, கத்தி மட்டுமா எடுப்பான், அவன் குண்டு வைப்பான், துப்பாக்கியும் தூக்கிட்டு வருவான் என்று எதையாவது சொல்லி அவன் செய்த தவறை மறைப்பதற்காக வேண்டி பல்வேறு வகையில் என்ன செய்யறான்? அவன் சதி திட்டம் போடுறான். ஆனா அது உண்மை வெளிவந்துருச்சு. அல்லாஹ் தஆலா அந்த உண்மை என்ன செஞ்சிருக்கான்? வெளிப்படுத்தி விட்டான். இப்ப இதெல்லாம் இது ஒரு உதாரணம் தான். அதே போல இந்தியாவில் எங்க குண்டு வெடிப்பு நடந்தாலும் சரிதான், உடனே என்ன செய்வாங்க தெரியுமா? இந்தியன் முஜாஹிதீன், இஸ்லாமிய தீவிரவாதிகள் என்று என்ன செய்யறாங்க? ஏதாவது ஒரு பெயரை சொல்லி அதில் இஸ்லாத்தை இழுத்துக் கொண்டு இஸ்லாத்தை தீவிரவாதிகளாக இன்னைக்கு சித்தரிக்க கொண்டிருப்பதைத்தான் நாம் அன்றாடம் பார்க்கிறோம். ஆனால் உண்மையிலேயே இஸ்லாமிய மார்க்கம் தீவிரவாத மார்க்கமா? தீவிரவாதத்தை இஸ்லாம் போதிக்கின்றதா? இஸ்லாமிய மார்க்கம் எந்த விஷயத்தை இந்த உலகத்திலே போதிக்கின்றது? மதத்தை பரப்புவதற்காக வேண்டி இஸ்லாம் தீவிரவாதத்தை கையில் எடுத்திருக்கின்றதா?
பொதுவாகவே ஒரு நம்ம பள்ளிக்கூடத்தில் சொல்லி தருவாங்க. சின்ன குழந்தைகளுக்கு கூட நீங்க கேட்டாலும் கூட என்ன சொல்லுவாங்க தெரியுமா? இந்த அவுரங்கசீப் வரலாறு போடுவாங்க. இஸ்லாமிய இந்திய நாட்டினுடைய அந்த முகலாய சாம்ராஜ்யத்தில் கிட்டத்தட்ட எத்தனையோ மன்னர்கள் வாழ்ந்தாங்க. அதில் கிட்டத்தட்ட 49 ஆண்டு காலம் வாழ்ந்த மன்னர், 49 ஆண்டு காலம் ஆண்ட மன்னர் யார் என்று பார்த்தால் அவுரங்கசீப் தான். அந்த மன்னர் எப்படிப்பட்டவர்? 49 ஆண்டு காலம் ஆண்டு இருக்கின்றார் என்று சொன்னால் மக்கள் அவருக்கு எப்படி சான்று கொடுத்திருப்பாங்க? நல்ல ஒரு சான்று கொடுத்திருப்பாங்க. ஆனால் என்ன நடந்துச்சு? மற்றைய மன்னர்கள் எல்லாம் நல்லவர்கள், அவுரங்கசீப் தீவிரவாதி. அவுரங்கசீப் எப்படிப்பட்டவர்? தீவிர மத கொள்கை உடையவர். தன்னுடைய மதத்தை பரப்புவதற்காக வேண்டி வாழை என்ன செஞ்சிருக்கிறார்? எடுத்துக்கொண்டிருக்கின்றார். இவர் எப்படி மதத்தை பரப்பினாரு? வாழால் மதத்தை பரப்பினார் என்று சொல்லி சிறுவர்களுக்கு கூட இன்னைக்கு போதிக்கக்கூடியதை பார்க்கிறோம். இப்படித்தான் என்ன செய்யறாங்க? நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் நீங்கள் இஸ்லாமிய வரலாற்றை படித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால், இஸ்லாத்தினுடைய அடிப்படை விஷயங்களை நீங்கள் படித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால், அவர்கள் சொல்லுவதற்கும் இஸ்லாமிய மார்க்கத்திற்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. ஒரு துளி கூட அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை இஸ்லாம் இந்த மார்க்கத்திலே போதிக்கவே இல்லை. இன்னும் சொல்ல போனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தினுடைய ஆணி வேரை போதிக்கின்றார்கள். மற்ற விஷயங்கள் அல்ல. கடவுளை எப்படி நம்பிக்கை கொள்கின்றோமோ, அல்லாஹ் தான் இந்த உலகத்திலே ஒரு கடவுள் என்று நாம் எந்த அடிப்படையில் நம்பிக்கை கொள்கின்றோமோ, அதே நம்பிக்கையை அடிப்படை விஷயத்திலிருந்து மனித நேயத்தையும் இஸ்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு போதித்திருக்கின்றார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, அல் ஈமானு பிலு வஸபூன ஷுபா. ஈமான் என்பது அல்லாஹ்வை நம்ம நம்புறோமா இல்லையா? மலக்குமார்களை நம்புறோமா இல்லையா? திருமறை குர்ஆனை நம்பிக்கை கொள்றோமா இல்லையா? இதே போல் ஈமான் என்பது பிலு வஸபூன ஷுபா, 70 சொச்ச கிளைகளை உடையது. ஆயிலாஹா, அதில் முதல் கிளை என்ன தெரியுமா? லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். இந்த கலிமாதான் முதல் கிளை. இதுதான் ஒரு மிக முக்கியமான ஒரு கிளை. அதுனாஹா, அதுல கடைசி கிளை என்ன தெரியுமா? இமாதத்துல் அதா அனி தரீகி, பாதையை விட்டு நோவினையை அகற்றுவது. பாதையில் ஒரு முள் கடந்தது என்று சொன்னால் அந்த முள்ளை அகற்றுவது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்றாங்க? அதுதான் ஈமானுடைய கடைசி கிளை என்று என்ன செய்றாங்க? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க. எப்படி நாம் அல்லாஹ்வை நம்புகின்றோமோ அதே போல் மக்களுக்கு இடர்தராமல் இருப்பதும் ஈமானினுடைய கிளை என்று என்ன செய்றாங்க? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டுறாங்க. சொன்னதோடு மட்டுமல்ல, அப்படி ஒரு துன்பம் ஒரு மனிதனுக்கு வருகின்ற பொழுது, அவன் முஸ்லீமோ இந்துவோ கிறிஸ்துவனோ அல்லது புத்தனோ ஏதோ ஒரு கொள்கையில் இருக்கின்றான், இஸ்லாத்தினுடைய விரோத கொள்கையில் இருக்கின்றான், இஸ்லாத்தை அழிக்க வேண்டும் என்ற கொள்கையிலே இருக்கின்றான், அப்படிப்பட்டவனுக்கு ஒரு இடர் வருகின்ற பொழுது அந்த இடரை ஒரு இஸ்லாமியன் அகற்றினான் என்று சொன்னால் அவனுக்கு கொடுக்கக்கூடிய பரிசு என்ன தெரியுமா? சொர்க்கம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டக்கூடிய ஹதீஸ் புகார்ல 2472 ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. பைனமா ரஜுலுன் யம்ஷி பி தரீகின் வஜத ஹஸ்னு ஷௌகின் ஃபி தரீகி. ஒரு மனிதன் பாதையிலே நடந்து போகின்றான். நடந்து போகின்ற பொழுது அந்த பாதையிலே ஒரு முள் கிடைக்கின்றது. மனிதர்களுக்கு இடதரக்கூடிய ஒரு முள் கிடைக்கின்றது. அந்த முள்ளை அந்த மனிதன் அகற்றி விட்டான். அகற்றியதனுடைய காரணமாக ஃபஅஹரஹு ஃபஷக்கரல்லாஹு லஹு ஃபகுஃபிர லஹு, அல்லாஹ் அவனை மன்னிச்சு சொர்க்கத்துல போட்டானா. எவ்வளவு பெரிய ஒரு விஷயங்க. அடுத்தவனுக்கு ஒரு முள்ளு நமக்கு தெரியுது, ஒரு வாழைப்பழ தோல் கிடக்குது, ஒரு கண்ணாடி கிடக்குது, போற வழியில பார்த்துட்டு போறோம், காலால் அப்படி எட்டி ஒரு ஓரத்தை ஒதுக்கி விட்டு போனேன்னு சொன்ன நல்ல எண்ணம் வேணும், அடுத்தவனுக்கு நல்ல குத்தணும் அப்படின்னு சொல்லி எண்ணம் இருந்துச்சுன்னு சொன்னா அதற்குண்டான கூலி எல்லாம் கொடுப்பான். அந்த மனிதன் என்ன செஞ்சான்? அடுத்தவருக்கு இது இடர்த்தணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி அதை எடுத்து கொண்டு போய் ஒரு ஓரத்தில் கொண்டு போய் போட்டாராம். இதுக்கு அல்லாஹ் தஆலா கொடுக்கக்கூடிய பரிசு என்ன? அவருடைய பாவத்தை மன்னிச்சிடறான். அப்ப எந்த அளவுக்கு மனித நேயத்தை அடிப்படை விஷயமாக போதிக்கின்றது. ஈமானினுடைய ஒரு பங்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சிருக்காங்க? எடுத்து சொல்லி இருக்காங்க. அதே போல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட வந்து ஒரு சஹாபி கேட்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரவர்களே, ஐயுல் இஸ்லாமி ஹைருன், இஸ்லாத்திலேயே மிகச்சிறந்த ஒரு விஷயம் என்ன? இஸ்லாத்தினுடைய அமல்கள்ல மிகச்சிறந்த ஒரு காரியத்தை எனக்கு நீங்க என்ன செய்யுங்க சொல்லுங்கள் என்று சொல்றாங்க. அப்படியா? உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, துதீமுத் துஆம், உன்னிடத்துல ஒருத்தன் வந்து கேட்கறான்,
பசிக்குதுன்னு வந்து உணவு கேட்கிறான். கேட்டான் என்று சொன்னால் அவனுக்கு நீ உணவு வாங்கி கொடுக்கறியா இல்லையா? இப்படி உணவு வாங்கி கொடுப்பதுதான் இஸ்லாத்திலேயே மனிதநேயம் மிக்கது சிறந்த செயல் என்று என்ன செய்றாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க சொல்லி காட்டுறாங்க. அப்ப எந்த அளவுக்கு இருக்குது பாருங்க. ஒரு சாதாரண ஒரு விஷயம், அந்த விஷயத்தில் கூட ஈமான உள்ள புகுத்தி இதுவும் அல்லாஹ்வை நம்புவதை போன்ற ஒரு விஷயம் என்று என்ன செய்றாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க. அதே போல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு இடத்திலே சொல்லி காட்டுகின்ற பொழுது ஒரு முஸ்லீமுடைய அடிப்படை விஷயமே என்ன தெரியுமா விளக்குறாங்க. சாதாரணமாக கிடையாது. சும்மா நாம என்ன நினைக்கிறோம் இன்னைக்கு பொதுவாகவே இஸ்லாம் என்று சொன்னா 5 நேரம் தொழணும், நோன்பு நோக்கணும், ஜகாத்து கொடுக்கணும், ரொம்ப தாடி வச்சிருக்கணும். தாடி வைக்கிறதுல எனக்கு ஒரு பெரிய ஃபேஷனா தெரிய மாட்டாங்குது. தாடி வைக்கிறதுக்கு கவனமா நினைக்கிறோம். எப்படி அப்படின்னு நினைக்கிறோம். இஸ்லாமியன் என்று சொன்னாலே ஒரு சின்ன குழந்தைய கூட இந்த டிவியில் எடுத்து சொன்னாங்க. சமீபத்தில் ஒரு ப்ரோக்ராம் பார்த்தோம். ஒரு 10 குழந்தைட்டா இஸ்லாமியன் என்று சொன்னால் எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லி படம் வரிய சொல்றாங்க. அந்த குழந்தை 1ஆம் கிளாஸ் 2ஆம் கிளாஸ் படிக்கிற குழந்தை, அந்த குழந்தை படம் வரியுது. எப்படி வரியுது தெரியுமா? இந்து என்று சொன்னா தலை நெத்தியில போட்டு வச்சிருப்பான், அந்த மாதிரி என்ன செய்து வரியுது. இஸ்லாம் என்று சொன்ன உடனே பெரிய தாடியை வரியுது, கையில ஒரு துப்பாக்கியை வரைஞ்சு கொடுக்குது. அப்ப எந்த அளவுக்கு அந்த குழந்தையினுடைய மனதில் வேறு ஒன்று இருக்கு பாருங்க. ஆனா நம்ம தாடி வைக்கிறே வைக்கப்படுறோம். பாஸ்போர்ட் அலுவலகத்தில் போய் தாடி வச்சுன்னு சொன்னா ஏதோ நினைக்குவானோ, ரொம்ப ஏர்போர்ட்ல செக் பண்ணுவானோ அப்படி நாம நினைக்கிறோம். அப்படி அதான் இஸ்லாம் சொல்லி நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். அது மட்டும் இஸ்லாம் கிடையாது. சும்மா தாடி வைக்கிறது, 5 நேரம் தொழுவது, அதுவும் இஸ்லாம். இஸ்லாத்துடைய ஒரு பங்கு. அதே போல் முஸ்லிம் என்று சொன்னால் யார் தெரியுமா? அல் முஸ்லிமு மன் சலிமல் முஸ்லிமூன மின் லிசானிஹி வ யதிஹி. ஒரு முஸ்லிம் என்று சொன்னால் பிற முஸ்லிமுக்கு தன்னுடைய நாவினாலோ தன்னுடைய கரத்தினாலோ எந்த விதமான தீங்கும் செய்யாமல் இருப்போம் தான் உண்மையான முஸ்லிம் என்று சொல்லிவிட்டு அத்தோடு நிறுத்தவில்லை. ஒரு முஸ்லிம்னா உன் சகோதரனுக்கு கூட நீ பாவம் செய்யாம இரு என்று சொல்லிவிட்டு வல் மூமின், மூமின் என்றால் யார் தெரியுமா? மன் அமனஹுன் நாஸு அலா திமாயிஹிம் வ அம்வாலிஹிம். ஒரு மூமின் என்று சொன்னால் பிற மனிதர்களுக்கு, அவன் எந்த மதத்தை சார்ந்தவனா இருந்தாலும் சரிதான், அவன் இஸ்லாமிய மார்க்கத்தை பின்பற்றக்கூடியவனா இருந்தாலும் சரிதான், அல்லது இந்து கொள்கையை பின்பற்றக்கூடியவனா இருந்தாலும் சரிதான், எந்த கொள்கையை பின்பற்றக்கூடியவனா இருந்தாலும் ஒன்னால அவன் பாதுகாப்பு பெறணும். எந்த பாதுகாப்பு? ரத்தத்தினுடைய பாதுகாப்பு. அவனுக்கு உயிரி பாதுகாப்பு அவனுக்கு கொடுக்க வேண்டும். அம்வாலிஹிம், அவனுடைய செல்வங்களுக்கு நீ பாதுகாப்பு கொடுக்க வேண்டும். அப்படி இருந்தது என்று சொன்னால் நீ தான் உண்மையான மூமின் என்று என்ன செய்றாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க. அப்ப எந்த அளவு சொல்றாங்க? அட இந்த அளவிற்கு அடிப்படை விஷயமாக உணர்த்தக்கூடிய, அடிப்படை விஷயமாக சொல்லக்கூடிய இந்த மனித நேயத்தை பிற முஸ்லிம்கள், பிற சகோதரர்கள், பிற மனிதர்கள் பாதுகாப்பு பெற வேண்டும் முன்னால் சொல்லக்கூடிய இந்த மார்க்கத்திலே சில சில்லூர்கள் இருக்கத்தான் செய்யுது. சில நபர்கள் என்ன செய்யறாங்க, இஸ்லாத்தை வழங்காதவர்கள் செய்யக்கூடிய ஒரு விஷயத்தை இஸ்லாத்தினோடு சம்பந்தப்பட்டு இன்னைக்கு மக்களுக்கு மத்தியிலே பிரசங்கம் செய்வதை பார்க்கிறோம். இஸ்லாம் என்று சொன்னால் தீவிரவாதம், தீவிரவாதத்தினுடைய மறுபெயர் இஸ்லாம் என்று இன்னைக்கு என்ன செய்யறாங்க, எந்த நிகழ்ச்சி எடுத்து பார்த்தாலும் சரிதான், நேருக்கு நேர் நடக்கக்கூடிய விவாதத்தை பார்த்தா உடனே என்ன செய்யறாங்க, இஸ்லாமின் அவன் தீவிரவாதி என்ற அடிப்படையில் இன்னைக்கு மக்களுக்கு மத்தியிலே மனதில ஆழமாக பதிய வைக்கக்கூடிய விஷயத்தை பார்க்கிறோம். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய காலத்திலும் இந்துக்கள் வாழ்ந்தார்கள். இந்துக்கள் சொன்ன மாற்றுக் கொள்கையிலே உள்ளவர்கள், யூதர்கள் வாழ்ந்தார்கள், கிறிஸ்தவர்கள் வாழ்ந்தார்கள். அவர்களெல்லாம் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தின் மீது எந்த அளவிற்கு நம்பிக்கை வைத்தார்கள் தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களை ஏற்றுக்கொள்ளல, ஆனால் இவர்தான் உண்மையானவர் என்ற அடிப்படையில் எந்த அளவுக்கு வாழ்ந்தார்கள் தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலகட்டத்தில் ஒரு யூதருக்கும் ஒரு முஸ்லிமுக்கும் சின்ன ஒரு சச்சரவு. என்ன சச்சரவுன்னு பார்த்தா, அந்த யூதர் கடை தெருவில் நின்று கொண்டு என்ன செய்யறாரு, அவருடைய கொள்கையை மக்களுக்கு எடுத்து சொல்லிட்டு இருக்கிறாரு. இன்னைக்கு நாம எப்படி ரூமா போய் பிற மனிதர்கள், பிற சகோதரர்களுக்கு நோட்டீஸ் கொடுக்கிறோமோ, அதே போல கடை தெருவில் நின்று கொண்டு அவரும் அவருடைய கொள்கை, யூத கொள்கையை எடுத்து சொல்லிட்டு இருக்காரு. அப்படி எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கின்ற அந்த வேளையில அந்த யூதர் சத்தியம் செய்கின்றார். என்ன சத்தியம் செய்யறாரு? அல்லாஹ் மீது சத்தியமாக. அவங்க அல்லாஹ் நம்பாதவர்கள் கிடையாது, யூதர்கள் எல்லாம் நம்பிக்கை கொண்டவங்க. அப்ப அவர் சத்தியம் செய்யறாரு, அல்லாஹ் மீது சத்தியமாக அகிலத்தாரை விட மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை, மூசாவை சிறப்புப்படுத்திய அந்த அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும் என்று சொல்றாரு. உடனே இதை கேட்ட ஒரு சஹாபிக்கு அன்சாரி தோழருக்கு கடுமையான கோபம் சொந்து நேர என்ன செய்யறாரு,
அவரை பிடிச்சி என்ன செய்யறாரு, முன்னால் நிப்பாட்டிட்டு கேட்கிறாரு, அகிலத்தாரை விட மூசாவத்தான் அல்ல உயர்த்தி இருக்கிறானா, முகமதத்தான் உயர்த்தி இருக்கிறான், இல்ல மூசாவத்தான் உயர்த்தி இருக்கிறான் என்று சொன்ன உடனே கோபத்துல போட்டாரு வருங்க கண்ணத்துல ஒரு அறை என்ன செஞ்சாரு, கோபத்துல ஓங்கி அடிச்சிட்டாரு. உடனே என்ன செஞ்சாரு தெரியுமா, அவர்கிட்ட அந்த யூதர் சண்டையெல்லாம் பிடிக்கல, நேர அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட வர்றாங்க. யா அபுல் காசிம் அவர்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி கூப்பிடுவாங்க, அபுல் காசிம் என்றதும் கூப்பிடுவாங்க. காசிம் அவங்களுடைய பிள்ளை வந்து என்ன செஞ்சாங்க, காசிம் ஒரு பிள்ளை இருந்துச்சு, அவங்க இறந்து போயிட்டாங்க. அவ அபுல் காசிம், இந்த முகமதே, இந்த ஆளு லரப வஜி என்னுடைய முகத்துல வந்து என்ன செஞ்சாரு, ஓங்கி அடிச்சிட்டாரு. என் கண்ணத்தை பாருங்க, அடிச்ச இடத்துல வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா ஆளா இருந்திருப்பாரு இந்த சஹாபி, கண்ணத்துல என்ன செய்யுது, அப்படி செவந்து இருக்குது. உடனே அவர்கிட்ட வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட கம்ப்ளைண்ட் பண்ணும்போது அல்லாஹ்வுடைய தூதர்கள் என்ன செய்றாங்க, அந்த அன்சாரியை கூட்டி விசாரிக்கிறாங்க. நீங்க இந்த மாதிரி செஞ்சீங்களா கேக்குறாங்க. ஆமா, என்ன பிரச்சனை, இப்படி வந்து அவர் வந்து மூசாவை உயர்த்தி பேசிய காரணத்தினால், மூசா தான் இந்த உலகத்திலே சிறந்தவர் என்று சொன்ன காரணத்தினால நான் அவரை அடிச்சேன் என்று சொன்ன மாத்திரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருக்கு கொடுத்த தண்டனை என்ன தெரியுமா, அதே போல கண்ணத்தை அடிக்க சொன்னாங்க. பாருங்க இன்னைக்கு என்ன நடக்குது, இன்னைக்கு சாதாரண நடக்குதா, ஒரு மதத்தை சார்ந்தவன் சாதாரண ஒரு தவறு செய்து விட்டான் என்று சொன்னால், குறிப்பாக ஒரு முஸ்லிம் ஒரு தவறு செய்து விட்டான் என்று சொன்னால் பத்திரிகை அப்படியே பெருசா போடுறத பார்க்கிறோம். அதே போல ஒரு மாற்று மத கொள்கையில உள்ளவன் ஒரு இந்துக்கள் ஒரு தவறு செய்து விட்டான் என்று சொன்னால் பத்திரிகையில சுருக்கமா சின்னதா போடுறத பார்க்கிறோம். கேரளால சமீபத்தில் ஆர்எஸ்எஸ் கொள்கையுடைய உறுப்பினரை சார்ந்த 2 பேர் குண்டு தயாரிச்சாங்க. குண்டு தயாரிக்கும் போது இறந்து போயிட்டாங்க, வெடிச்சு இறந்து போயிட்டாங்க. இதே ஒரு இஸ்லாமிய செஞ்சிருந்தா, செஞ்சவன் தப்பு, இஸ்லாமியனா இருந்தாலும் சரிதா, எந்த கொள்கையில உள்ளவனா இருந்தாலும் சரிதா, அது இஸ்லாம் போதிக்கல. ஆனா அதை செய்தவன் இஸ்லாமியனா இருந்தான் என்று சொன்னால் முதல் பக்கத்துல கொட்டடத்துல வந்திருக்கும், ஒரு வாரம் அது பேப்பர்ல ஓடிக்கிட்டே இருக்கும். ஆனால் அதை மாற்றுக் கொள்கையில் உள்ளவன் செய்த காரணத்தினால சின்னதா சுருக்கமா போடுறதை நம்ம என்ன செய்யறோம் பார்க்கிறோம். இப்படித்தான் இருக்குதா. அதே போல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்தில் இப்படி மாற்று மதத்தவர்கள் அவர்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டது என்று சொன்னால் அவர்களுக்கு தகுந்த உரிமையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்திருந்தாங்க. அதே போல மாற்று மத சகோதரர்கள் எந்த அளவிற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேல நம்பிக்கை வைத்தார் என்பதற்கு இன்னொரு சம்பவமும் ஆதாரமா இருக்கின்றது. அல்லாஹ்வுடைய தூதர் அவரிடத்துல ஒரு யூதர், அவர் யூதர் தான், அவர் வந்து என்ன செய்யறாங்க கேட்கிறாங்க. பொதுவாகவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பண்பு என்னவென்று சொன்னால் இஸ்லாத்தினுடைய பெயரை சொல்லி என்ன உதவி கேட்டாலும் சரிதான் அள்ளி கொடுத்துருவாங்க. இஸ்லாத்தினுடைய பேரால என்ன உதவி கேட்டாலும் அள்ளி கொடுத்துருவாங்க. அப்ப அந்த யூதர் வந்து அல்லாஹ்வுடைய தூதர்ட்ட வந்து கேட்கிறாங்க, மா சுயில ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலல் இஸ்லாமி ஷையா இல்ல ஆதாஹு, இஸ்லாத்தின் பேரால் எனக்கு ஏதாவது தாங்க. இஸ்லாத்தை அவர் ஏற்றுக்கொள்ளல, அவர் கேட்கிறாரு இஸ்லாத்தினுடைய பேரால எனக்கு என்ன செய்யறாரு, ஏதாவது தாங்க என்று என்ன செய்யறாங்க கேட்கிறாங்க. உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க தெரியுமா, ஃபஜாஹு ரஜுலுன் ஃபஅல்தாஹு கனமன் பைன ஜுபலைனி, 2 மலைகளுக்கு மத்தியில் எவ்வளவு இடம் இருக்குமோ அந்த அளவுக்கு நிறைய ஆட்டுக்குட்டி என்ன செஞ்சாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த யூதருக்கு கொடுக்கறாங்க. உடனே அவர் வாங்கி விட்டு என்ன செஞ்சார் தெரியுமா, ஃபரஜா இலா கௌமிஹி, அவருடைய கூட்டத்துக்கு போறாரு. யா கௌமி அஸ்லிமு, நீங்கள் எல்லாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள், என்னுடைய கூட்டமே நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஃபஇன்ன முஹம்மதன் யூதா அதான் லா யக்ஷால் அல்ஃபாஹு, இந்த முஹம்மது என்ற ஒரு தோழர் இருக்கின்றார், இவரிடத்தில் நீங்கள் இஸ்லாத்தை பற்றி நீங்கள் இஸ்லாத்தின் பெயரால் நீங்கள் உதவி கேட்டீர் என்று சொன்னால் அவர் கஜானா காலியாவது பெருசா நினைக்க மாட்டாரு, கேட்டால் அள்ளி கொடுத்து விடுவார் என்று என்ன செஞ்சாங்க அந்த யூதர் வழங்கி வச்சிருந்தாரு. போய் அவருடைய சமுதாயத்துக்கு போய் சொல்றாரு, நீங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று என்ன செய்றாங்க அவங்க எடுத்து சொல்றாங்க. அப்ப எந்த அளவுக்கு அந்த யூத கொள்கையில் உள்ளவங்க இருந்தாங்க. அதே போல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு போருக்கு போயிட்டு என்ன செய்றாங்க, திரும்பி வர்றாங்க. திரும்பி வருகின்ற பொழுது ரொம்ப அசந்து என்ன செய்றாங்க, தூங்கிட்டு இருக்காங்க. தூங்கிக்கிட்டு இருக்கும்போது என்ன செய்றாங்க, ஒரு யூதன் அவன் என்ன செஞ்சான்னு சொன்னா வாளை எடுத்து அல்லாஹ்வுடைய தூதருடைய கழுத்துல ஒண்டி வச்சுட்டான். நல்லா தூங்கிட்டு இருந்தாங்க சஹாபாக்கள்லாம், ரொம்ப அசந்து தூங்கிட்டு இருக்கும் போது இவன் என்ன செஞ்சான், நேர பின்னால வந்து வாளை எடுத்து அல்லாஹ்வுடைய தூதருடைய கழுத்துல என்ன செஞ்சுட்டான், வச்சுட்டான். வச்சுட்டு கேட்கிறான், இப்போ உன்னை காப்பாத்துறது யாரு கேட்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட கேட்கிறான், இப்போ உன்னை காப்பாத்துறது யாரு அப்படின்னு சொல்லி என்ன செய்யறான் கேட்கிறான். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவன் கேட்கிறது, மை யம்னவுக மின்னி, என்ன இடத்துல இருந்து உன்னை காப்பாத்தணும் யாரு சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி கேட்கிறான். கொஞ்சம் அசந்தா தலையை வெட்டிடுவான், வெட்டிடலாம் அவனால. உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, அல்லாஹ் என்ன காப்பாத்துவான்
அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது டப்புன்னு வாள் அவனுடைய கையிலிருந்து விழுந்துருது. உடனே என்ன செஞ்சாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செஞ்சாங்க, அந்த வாளை கையில் எடுத்தாங்க. கையில் எடுத்துட்டு எம்னவுக்கு மின்னி, இப்ப என்னிடத்திலிருந்து உன்னை காப்பாத்துறது யாரு அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாங்க கேட்கிறாங்க. அவன் சொல்றான், நீங்க தான் காப்பாத்தணும். அவன் திரும்பி சொல்றான், நீங்க வாள் எடுத்து நான் போயிருவேன், நீங்க வாள் எடுத்து நான் போயிருவேன். அல்ல, அவன் நம்பிக்கை கொள்ள மாட்டேங்கிறான். அல்லாஹ் நம்பிக்கை கொள்ளலே இல்லையா? அப்ப நம்பிக்கை கொள்ள எப்படி சொல்றான், நீங்க வாள் எடுத்து நான் போயிருவேன் அப்படின்னு சொன்ன உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க, அந்த வாள் என்ன செஞ்சாங்க கையில் எடுத்துட்டு அவன் போயிட்டான். போனா எங்க போனான் தெரியுமா, ஃபதஹப இலா அஸ்ஸாபி, அந்த கூட்டத்துக்கு போறான். அவங்களுடைய சமுதாயம் இருக்குதா இல்லையா, அந்த ஊருக்கு போய் கதை ஜியத்துக்கும் மின் இந்திய கைரின் நாஸ், மனிதர்களில் சிறந்த ஒருடமிருந்து நான் உங்களிடத்திலே வந்திருக்கின்றேன் என்று என்ன செய்யறான், அங்க போய் சொல்றான். அல்லாஹ்வுடைய தூதர்களை பத்தி அல்லாஹ்வுடைய தூதர் நினைச்சான்னு சொன்னா தலையை வெட்டிடலாம். ஏன், ஒரு ஜனாதிபதி களத்துல வாழ வச்சுட்டு நடந்து போயிட முடியுமா? அம்மா பிடிச்சி உள்ள ஒரு 13 நாள் போட்டதுக்கு தமிழ்நாடு பட்டவாட நமக்கு எல்லாருக்கும் தெரியும். கர்நாடகத்துக்காரன் தலையில் அடிச்சான், என்னடா இந்த கேஸை தூக்கி நாம தலையில் வச்சு நம்ம மாரடிக்கணுமா, அந்த அளவுக்கு இருந்துச்சு. ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு ஜனாதிபதி களத்துல வாழ வச்சுக்கிட்டு அவன் இந்த மாதிரி கேட்டதற்கு பின்னாலும் அல்லாஹ்வுடைய தூதர்கள் விட்டு கொடுத்தார் என்று சொன்னால், அப்ப எந்த அளவிற்கு அல்லாஹ்வுடைய தூதர்கள் மாற்று மதத்தவர்களையும் அனுசரித்து செஞ்சிருப்பாங்க. ஒரு யூதருடைய பெண்மனுடைய வீட்டில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விருந்து உண்ண போனாங்க. யூதன் என்று சொன்னால் இஸ்லாமியுடைய விரோதி என்று தெரியத்தான் செய்யும். ஆனால் தெரிந்திருந்தும் கூட அந்த வீட்டுக்கு போய் உணவு உண்ண போனாங்க. அந்த பெண்மணி அந்த ஆட்டு இறைச்சியில விஷத்தை கலந்து வச்சாங்க. அல்லாஹ்வுடைய தூதர்கள் மரணப்படுக்கையிலே படுத்துக் கொண்டு சொன்னார்கள், அன்று சாப்பிட்ட அந்த இறைச்சியினுடைய வேதனையை நான் இன்று உணர்கின்றேன் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொன்னார் என்று சொன்னால், இஸ்லாத்தினுடைய விரோதிகளா இருக்கக்கூடிய இடத்தில் எந்த அளவிற்கு மனிதநேயத்தை பேணியிருப்பார்கள் யோசித்து பாருங்கள். இன்னைக்கு மனிதநேயம் என்று சொன்னால் எப்படி இருக்குன்னு தெரிய மாட்டேங்குது. இஸ்லாமியன் என்று சொன்னால் மனிதநேயமே கிடையாது என்று என்ன செய்யறாங்க, நினைத்துக் கொண்டிருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாற்று மதத்தோடத்துல அந்த அளவிற்கு மனிதநேயத்தை பேணியிருக்கிறாங்க. மார்க்கமும் அப்படித்தான் சொல்லுது, சாதாரணமா சொல்லல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வந்தாச்சு, ஹிஜ்ரத் பண்ணி மதீனாவுக்கு வந்துட்டாங்க. மதீனாவிற்கு வந்ததற்கு பின்னால் அல்லாஹ்வுடைய தூதர்கள் அங்க மதீனாவில் 2 பிரிவா இருக்கிறாங்க. சில சஹாபாக்கள் அன்சாரி தோழர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்க, ஒரு கூட்டம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்துல்லா பின் உபை இப்னு சலூல் என்பவனுடைய அந்த நயவஞ்சகனுடைய தலைமையிலே முனாஃபிக்கினுடைய தலைமையில ஒரு கூட்டம் இருக்குது. அப்ப அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் ரொம்ப சின்ன பையங்க. அவங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு இடத்துல பணிவிடை செஞ்ச ஆட்கள். நபி அனஸ் ரலியல்லாஹு அவங்க சஜஷன் சொல்றாங்க. அவங்க போய் அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட சஜஷன் சொல்றாங்க. சிறுவர் சொன்னாலும் அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டிருக்கிறாங்க. பணிவிடை செய்யக்கூடிய சிறுவர், அந்த சிறுவர் போய் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர்களே நீங்க போய் பேசினீங்கன்னா என்ன சரியா நடந்துரும் போங்க அப்படின்னு சொல்றாங்க. உடனே என்ன செய்யறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர்கள் ஒரு ரகீப ஹிமாரன், ஒரு கழுதை மேல ஏறி என்ன செய்யறாங்க, அந்த இடத்துக்கு போறாங்க. சஹாபாக்கள் எல்லாம் போறாங்க. போன உடனே அப்துல்லா பின் உபை இப்னு சலூல் என்ன செய்யறான், அவன் உட்கார்ந்து இருக்கிறான். உட்கார்ந்துட்டு சொல்றான், நத்துனு ஹிமாரக், உன்னுடைய கழுதை நீங்க தள்ளி வை. அல்லாஹ்வுடைய தூதர் கழுதைக்கு மேல இருக்கிறாங்க. உன் கழுதனுடைய வாசனை தாங்க முடியல, ரொம்ப வீசுது, கழுதை தள்ளி வை என்று என்ன செய்யறாங்க, ரொம்ப கோபத்துல பேசுறான், இழிவுபடுத்துறான். அல்லாஹ்வுடைய தூதர்களை என்ன செய்யறான், இழிவுபடுத்துறான். வந்திருக்க கூட்டம் எல்லாம் பஞ்ச பிரதேசி கூட்டம் அப்படிங்கிற மாதிரி என்ன செய்யறான், ரொம்ப இழிவுபடுத்துறான். இழிவுபடுத்தின உடனே பக்கத்தில் இருந்த சஹாபி சொல்றாங்க, அத்தியபு ரீஹன் மின்க, இந்த கழுதை ஓ நாத்தத்தை விட பரவாயில்லாம இருக்குது. அவங்க என்ன சொல்றாங்க, பதிலடி கொடுக்கறாங்க, நீ கழுதை நாத்தங்கிறியா, இந்த கழுதையை விட ஓ நாத்தம் ரொம்ப மோசமா இருக்கப்பா, உன்னை விட இந்த கழுதை பரவாயில்ல என்று சொன்ன உடனே அவன் ரொம்ப என்ன செய்யறான், கோபப்பட்டு இருக்கக்கூடியவர்களுக்கு மத்தியில சண்டை வருது. இங்க இருந்து என்ன செய்யறாங்க, கம்பெடுத்து அங்க அடிக்கிறாங்க. அங்க இருந்து என்ன செய்யறாங்க, இந்த கூட்டம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்கள் என்ன செய்யறாங்க, திருப்பி அடிக்கிறாங்க. உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்க நல்லா அடின்னா சொன்னாங்க. ஒரு தலைவரை இழிவுபடுத்திருக்கிறான், தலைவரை இழிவுபடுத்தின உடனே நபிகள் பொதுவாகவே ஒரு தலைவரை இழிவுபடுத்த என்ன நடக்குங்க, கைது பண்ணதுக்கு பாடு தெரியத்தானே செய்யும். இதே போல மற்ற தலைவர்களை இழிவுபடுத்தி விட்டார் என்று சொன்னால் ஒவ்வொரு ஊரும் அந்த கட்சியும் எந்த அடிப்படையில் நடந்து கொள்வார்கள், கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் பொறுமையா இருக்கிறாங்க. பொறுமையா இருந்து என்ன செய்யறாங்க, அந்த 2 பேருக்கு மத்தியில அந்த சண்டை சச்சரவை நீக்கி விடுறாங்க. அந்த அளவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனித நேயத்தை பேணி இருக்கிறாங்க. அதே போல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெருக்கள்ல ஒரு ஓரத்தில் உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க. சஹாபாக்களுக்கு மத்தியில் என்ன செய்யறாங்க, பேசிக் கொண்டிருக்கிறாங்க.
பேசிக் கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு மையத்து வந்து என்ன செய்யுது, கிராஸ் பண்ணி போகுது. அப்ப சஹாபாக்கள் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர்களே எழுந்து நிக்கிறாங்க. அந்த மையத்து கிராஸ் பண்ணி போகும்போது என்ன செய்யறாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மர்ரபினா ஜனாசா, அந்த ஜனாசா கடந்து போகின்ற பொழுது அல்லாஹ்வுடைய தூதர்கள் என்ன செய்யறாங்க, எழுந்து நிக்கிறாங்க. அப்ப சஹாபாக்கள் சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ் இன்னஹா ஜனாசத்துன் யஹூதி, இது ஒரு யஹூதியுடைய ஜனாசா அப்படிங்கிற என்ன செய்யறாங்க சொல்றாங்க. உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க தெரியுமா, சொன்னாங்க, இதா ராயத்துமுல் ஜனாசா, நீங்கள் ஜனாசாவை பார்த்திருந்தீர்கள் என்று சொன்னால் கூமு எழுந்திருங்கள். அது யாருடைய ஜனாசா இருந்தாலும் சரிதான், அவனு மனுஷன் தானே, அவனு மனுஷனா இல்லையா? அப்ப யாருடைய ஜனாசாவாக இருந்தாலும் சரிதான் நீங்கள் எழுந்து நிற்க வேண்டும் என்று என்ன செய்யறாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க. அதே போல அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான், யாராவது ஒரு மனிதன், அவன் முஸ்லீமோ அவன் இந்துவோ கிறிஸ்தவனோ யாரா இருந்தாலும் சரிதான், அவன் அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலோ அல்லது உங்களிடத்திலே வந்து உதவி தேடினான் என்று சொன்னால் நீங்கள் அவனுக்கு உதவி செய்ய வேண்டும், அவனுக்கு நீங்கள் அடைக்கலம் கொடுக்க வேண்டும், அவனுடைய உயிருக்கு உத்தரவாதம் கொடுக்க வேண்டும் என்று என்ன செய்யறான் அல்லாஹ் தஆலா சொல்லிவிட்டு, வல்லாஹு யதுஉ இலா தாரிஸ்ஸலாம், அல்லாஹ் சாந்தியினுடைய வீட்டின் பக்கம் தான் அழைக்கின்றான். இந்த மார்க்கம் சாந்தியுடைய மார்க்கம், இந்த மார்க்கம் அமைதியான மார்க்கம், அந்த மார்க்கத்தின் பக்கம் தான் அல்லாஹ் தஆலா அழைக்கின்றான். வயகதி மையஷா, அவன் நாடியவருக்கு நேர்வழி கொடுப்பான், இலா சிராத்தி முஸ்தகீம், நாடியவருக்கு அவன் நேர்வழி கொடுப்பான் என்று சொல்லி அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டக்கூடிய விஷயத்தை பார்க்கின்றோம். அதே போல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், லா யர்ஹமுல்லாஹ் மல்லா யர்ஹமுன் நாஸ், மனிதர்களுக்கு இரக்கம் காட்டாத ஒருவனுக்கு அல்லாஹ் ஒருபோதுமே இரக்கம் காட்ட மாட்டான். அவன் எந்த கொள்கையில உள்ளவனா இருந்தாலும் சரிதான், உங்ககிட்ட வந்து அபயம் தேடுறானா, அவங்ககிட்ட வந்து பாதுகாப்பு தேடுறானா, நீ பாதுகாப்பு கொடு. எது வரைக்கும் கொடுக்கணும், ஹத்தா யஸ்மா கலாம் அல்லாஹ், அல்லாஹ்வுடைய கலாமை ஏற்றுக்கொள்ற வரைக்கும் நீ அவனுக்கு பாதுகாப்பு கொடு, அவனுக்கு உணவு கொடு, அவனுக்கு அபயத்தை அளி என்று என்ன செய்யறான் அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். அப்ப எந்த அளவிற்கு மாற்று மதத்தை பேணுவதற்கு இஸ்லாமிய மார்க்கம் அடிப்படை ஒரு விஷயமா சொல்லி காட்டுகின்றது. அதே போல பொதுவாகவே ஒரு விரோதமும் குரோதமும் எங்க நிறைந்திருக்கும், போர்ல அதிகமா நிறைஞ்சிருக்கும். சண்டை என்று வந்து விட்டான் என்று சொன்னால் அந்த நேரத்தில் வந்து அவன் எப்படிப்பட்டவன் எல்லாம் பார்க்கறது கிடையாது, அவன் நல்லவனா கெட்டவனா என்பதையெல்லாம் பார்க்கறது கிடையாது, அடிச்சு வெட்டி வீழ்த்துறதை தான் பார்ப்போம். ஒரு சண்டையே வந்துருச்சு, நமக்கு இன்னொரு சகோதரருக்கு மத்தியில் சண்டை வந்துருச்சு, மையத்தை அடக்க பிரச்சனை சண்டை வந்துருச்சு, வேட்டி கட்டி நிக்கிறோமா இல்லையா? அந்த நேரத்திலும் கூட போர்க்களத்திலும் கூட அல்லாஹ் தஆலா வரமுறை போடுறான். எந்த அளவுக்கு வரமுறை போடுறான், வகாத்திலு ஃபீ சபீலில்லாஹி அல்லதீன யுகாத்திலூனகும், உங்களிடத்தில் சண்டையிடக்கூடிய வந்தவரிடத்தில் மட்டும்தான் நீங்கள் சண்டையிட வேண்டும். வலா தஅதது, நீங்கள் வரம்பு மீறாதீர்கள். இன்னல்லாஹ லா யுஹிப்புல் முஅ்ததீன், அல்லாஹ் தஆலா வரம்பு மீறக்கூடியவர்களை நேசிக்க மாட்டான், ஒருபோதுமே நேசிக்க மாட்டான் என்று சொல்லி அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆன்ல கட்டளையிடுறான். ஆனால் இதையும் மீறி ஒரு சில சம்பவங்கள் நடக்கின்றது. ஒரு போர்க்களத்தில் அல்லாஹ்வுடைய தூதர்களும் இந்த போர்க்களத்தில் கலந்து கொள்றாங்க. ஒரு சஹாபி அவரும் என்ன செய்றாரு, போர்க்களத்தில் கலந்து கொண்டு எதிரிகளை வெட்டி வீழ்த்திக் கொண்டிருக்கின்றார். ஒரு கட்டத்தில் எதிரியிலே உள்ள ஒருவன் அவன் கீழே கிடக்குனா, இந்த சஹாபி என்ன செய்யறாரு, கழுத்துல வாளை வச்சிருக்கிறாரு. வாளை வைத்துக் கொண்டிருக்கின்ற பொழுது அவன் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்ங்கறான். அவன் என்ன செய்யறான், அந்த எதிரி லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று என்ன செய்யறான், அவன் சொல்லி விடுகின்றான். இந்த சஹாபி பார்க்கிறாரு, இவன் வந்து சாவுக்கு பயந்துன்னு சொல்றான் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாரு, வெட்டிடுறாரு. அவனை கொலை செய்து விடுகின்றார். கொலை செய்து விட்டு இந்த சம்பவத்தை அல்லாஹ்வுடைய தூதர்கள்ட்ட வந்து சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர்களே, இந்த மாதிரி ஒருவன் என்ன செஞ்சான், சாவ கிடக்கின்ற பொழுது அவனுடைய கழுத்திலே என்னுடைய வாள் இருக்கின்ற பொழுது லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை சொன்னான், அவன் உயிருக்கு பயந்துதான் சொல்றான்னு சொல்லி நான் அவனை வெட்டி விட்டேன் என்று என்ன செய்யறாங்க, பெருமிதமா சொல்றாங்க. உடனே அல்லாஹ்வுடைய தூதருடைய முகம் அப்படி மாறிடுது. அப்படி என்ன செஞ்சிருச்சு, செவந்து போய்விட்டது. அவன் எதற்காக சொன்னான் என்பது உனக்கு எப்படி தெரியும், கண்டிக்கிறாங்க. நீ எப்படி அவனை கொலை செய்யும்படியாச்சு, கண்டிக்கிறாங்க, அந்த சஹாபியை கண்டிக்கிறாங்க. அப்ப எந்த அளவுக்கு நடந்து கொண்டாங்க, எதிரி போர்க்களத்தில் அவன்கிட்ட என்ன மன்னிப்பு போடு, வெட்டி வீழ்த்து சொல்லுவோமா இல்லையா, சண்டையா விடாத உறுதி எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கு என்று நாம சொல்லுவோம். ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னது என்ன, அவன் என்ன சொன்னான், அவன் உயிருக்கு பயந்து சொன்னானா அல்லது வேற எதற்கும் காரணத்துக்காண்டி சொன்னானா என்பது உனக்கு எப்படி தெரியும் கேட்கிறாங்க. அப்ப அந்த அளவுக்கு மனிதநேயத்தை பேணிக்கொண்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமறை குர்ஆன் சொல்றாங்க, வயின் ஜனஹூ லிஸ்ஸல்மி,
அவன் அமைதிக்காக வேண்டி இறக்கையை தாழ்த்தினான் என்று சொன்னால் ஃபஜ்னஹ்லஹா, அதற்காண்டி நீனு இறக்கையை தாழ்த்து. அவன் சாந்தி பெறதுக்காண்டி வர்றானா, அவன் சமாதானத்துக்கு வர்றானா, வெள்ளை கொடியை தூக்கி கொண்டு சமாதானத்துக்கு வர்றானா, நீனும் சமாதானத்திற்கு இறங்கித்தான் போக வேண்டுமே தவிர நீ என்ன செஞ்சிடக்கூடாது, அவனை எதிர்த்து நின்று என்ன செஞ்சிடக்கூடாது, சண்டை போட்டு விடக்கூடாது என்று என்ன செய்றாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. இன்னும் சொல்ல போனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே அவர்களையும் அவருடைய தோழர்களையும் எந்த அளவுக்கு அடிச்சாங்க, உச்சகட்டமாக எத்தனையோ சஹாபாக்களை கொன்றொழித்தாங்க. அம்மாருடைய குடும்பத்தை அடிச்சு நொறுக்குனாங்க, சுமையா ரலியல்லாஹு அவர்களை கொலை செய்தார்கள். ஆனால் அதற்கெல்லாம் பழிதீர்க்கும் முகமாக அவர்களுக்கும் ஒரு வாய்ப்பு கிடைத்தது. என்ன வாய்ப்பு கிடைச்சிச்சு? மக்கமா நகரம் வெற்றி கொள்ளப்படுகின்றது. மக்கமா நகரம் வெற்றி கொள்ளப்பட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கமா நகரத்திற்குள் பெரும் படையை திரட்டிக் கொண்டு போகின்றார்கள். எதிர்த்து நிற்பதற்கு எந்த விதமான ஆட்களும் கிடையாது. அபூ சுஃபியான் உட்பட அனைத்து முஸ்ரிக்கீங்களும், அப்ப அபூ சுஃபியான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளல, அனைத்து முஸ்ரிக்கீங்களும் எதிரிகள் எல்லாம் பயந்து ஒடுங்கி அஞ்சு வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர்கள் நினைத்தார் என்று சொன்னால், ஒரு சொடக்கிட்டார் என்று சொன்னால் கட்டளை நிறைவேற்றுவதற்கு லட்சம் மக்கள் அங்கே காத்துக் கொண்டிருந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? யாருக்கும் எந்த தொந்தரவும் செய்யக்கூடாது, யாரையும் அடிச்சனை செஞ்சாங்க, போருக்கு போகாதீங்க. உங்களிடத்தில் சண்டையிட வந்தார்கள் என்று சொன்னால் அவர்களை மட்டும் நீங்கள் தாக்குங்கள், வேற யாரையும் நீங்கள் தாக்காதீர்கள் என்று என்ன செய்றாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க அங்க கட்டளையிடுறாங்க. அப்போ எந்த அளவுக்கு பாருங்க, வாய்ப்பு கிடைச்சது. அல்லாஹ்வுடைய தூதர்கள் ஏகத்துவத்தை எடுத்துச் சொல்வதற்காக வேண்டி மக்கமா நகரத்திலிருந்து தாயிஃபுக்கு சென்றார்கள். அவர்களை அடித்து நிறுத்தி கல்லால் எறிந்தார்கள். அப்படி எரிகின்ற பொழுதும் கூட ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து கேட்டார்கள், முகம்மதே ஒரு கட்டளையிடுங்கள், இரண்டு மலைகளின் இருந்த நகரம் இரண்டு மலைகளுக்கு மத்தியிலே இருக்கின்றது, நீங்கள் கட்டளையிட்டீர் என்று சொன்னால் நசுக்கி விடுவேன் என்று சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன வார்த்தை என்ன? இவர்கள் இஸ்லாத்திற்கு வராவிட்டாலும் இவருடைய சந்ததியாவது வரும் சொன்னாங்களா இல்லையா? பொறுமையை கத்துக் கொடுக்கிறாங்க. அடித்தவர்கள் எதிரிகளாக இருந்தாலும் இஸ்லாத்தை நோக்கி அவர்கள் வந்து விடுவார்கள் என்ற காரணத்திற்காக வேண்டி பொறுமையை மேற்கொள்கின்றார்கள். அதே போல் இதற்கெல்லாம் உச்சகட்டமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜத்துல் விதாவிலே உரை நிகழ்த்துகின்றார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த ஒரே ஹஜ், அந்த ஹஜ்ஜத்துல் விதாவிலே லட்சக்கணக்கான மக்கள், ஒன்றல்ல இரண்டல்ல, 1,20,000க்கும் அதிகமான சஹாபாக்கள், அந்த தோழர்கள் அந்த மக்கமா நகரத்திலே அந்த அரஃபா பெருவழியிலே கூடியிருக்கின்ற அந்த வேளையிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்களுக்கு உரை நிகழ்த்துகின்றார்கள். காது கேட்கல, சத்தமிட்டு சொல்றாங்க. 1,00,000 பேருக்கு ஒரு ஆளு மைக்கெல்லாம் பயன் பண்ண முடியுமா? இதுக்கே மைக்கு தேவைப்படுது. அப்ப சத்தமிட்டு சொல்றாங்க, காது கேட்கல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரபீ இப்னு உமையா இப்னு ஹலப் அந்த சஹாபியை அழைக்கிறாங்க. உமையா இஸ்லாத்துக்கு எதிரியா இருந்தவன், அவனுடைய மகன் தான் இஸ்லாத்தில் உள்ளவர்கள். அழைக்கிறாங்க. அழைச்சு பக்கத்துல இருந்து நான் சொல்லக்கூடிய வார்த்தையை இந்த லட்சம் மக்களுக்கு எடுத்து சொல்லுங்கள் என்று என்ன செய்றாங்க சொல்லி காட்டுறாங்க. அதில் குறிப்பிட தகுந்த ஒரு வார்த்தை என்ன என்று சொன்னால், யா அய்யுஹன் நாஸ், மனிதர்களே, ஐயு யௌம் ஹாதா, இந்த நாள் என்ன நாள் என்று கேட்கிறாங்க. மக்கள் எல்லாம் சொல்றாங்க யௌம் ஹராமுன், புனிதமிக்க நாள். மீண்டும் கேட்கிறாங்க ஐயு பலது ஹாதா, இது எந்த பூமி என்று கேட்கிறார்கள். அவர்கள் சொல்கின்றார்கள் பலதுன் ஹராமுன், இது புனிதமிக்க பூமி. ஐயு ஷஹ்ரு ஹாதா, இது எந்த நாள் எந்த மாதம் என்று கேட்கின்றார்கள். ஷஹ்ரு ஹராமுன், இது புனிதமிக்க மாதம் என்று சொல்றாங்க. எல்லாவற்றையும் சொல்லி முடித்ததற்கு பின்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தோழர்களுக்கு சொல்றாங்க, ஃபஇன்ன திமாஅக்கும் வ அம்வாலிக்கும் வ ஆராலிக்கும் ஹராமுன் கஹுர்ரிமத் யௌமிக்கும் ஹாதா, இந்த நாள், இந்த மாதம், இந்த பூமி எப்படி உங்களுக்கு புனிதமிக்கதாக இருக்கின்றதோ அதே போல் ஒவ்வொரு மனிதனுடைய உயிரும் ஒவ்வொரு மனிதனுடைய செல்வமும் உங்களுக்கு புனிதமிக்கது, உங்களுக்கு ஹராம். அந்த ஹராமை நீங்கள் பேணிக் கொள்ளுங்கள். உங்கள் மூலியமாக ஒருவன் பாதுகாப்பு பெற வேண்டுமே தவிர ஒருவன் ரத்தம் சிந்தக்கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எடுத்து சொல்றாங்க. சொல்லிவிட்டு இதை அந்த தோழருக்கு எடுத்து சொல்லி இப்பொழுது நீங்கள் உறக்க சொல்லுங்கள் என்று சொல்றாங்க. அவர் இயற்கையிலே ரொம்ப கனத்த குரல் உடையவர்,
சத்தமிட்டு 1,20,000 சஹாபாக்களுக்கு எடுத்து சொல்றாங்க. சொல்லிவிட்டு சொல்றாங்க, பல்லிகு அன்னி வலவ் ஆயா, என்னிடத்திலிருந்து நீங்கள் சிறு அத்தாட்சியை நீங்கள் கேள்விப்பட்டாலும் அதை பிற சகோதரர்களுக்கு நீங்கள் எடுத்துச் சொல்லுங்கள், பிற மனிதர்களுக்கு நீங்கள் எடுத்துச் சொல்லுங்கள் என்று அந்த அரஃபா பெருவழியிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தோழர்களுக்கு எடுத்துச் சொன்னார்கள். அந்த எடுத்துச் சொல்லப்பட்ட செய்தி அந்த தோழர்களுக்கு மட்டுமல்ல, நமக்கும் கூடத்தான். எப்படி இன்று இஸ்லாத்தின் மீது களங்கம் கற்பிக்கப்பட்டிருக்கின்றதோ அந்த களங்கத்தை போர்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இன்று நமக்கு இருக்கின்றது. நம்முடைய கடமையும் இருக்கின்றது. அதற்கு என்ன முயற்சிகளை நாம் எடுத்திருக்கின்றோம்? இங்கே வந்து குழுமுகின்றோம். இங்கே வராமல் எத்தனையோ தோழர்கள் இருக்கிறாங்க, எத்தனையோ சகோதரர்கள் இருக்கிறாங்க. இந்த இஸ்லாத்தினுடைய களங்கத்தை போக்குவதற்கு நாம் என்ன செஞ்சிருக்கிறோம்? நாமளும் முயற்சி செய்யணும். நம்மளாலான எந்த முயற்சியை நாம் எதை செய்ய முடியுமோ, ஒரு ஃபேஸ்புக்கின் மூலியமாகவோ அல்லது நம்முடைய அலுவலகத்தில் வேலை செய்யக்கூடிய ஒரு மாற்று மத சகோதரனத்திலோ எப்படியாவது இஸ்லாத்தை பற்றி அந்த களங்கத்தை அவனிடத்திலிருந்து துடைத்திருந்து, இந்த இஸ்லாம் அமைதி மிக்க மார்க்கம், இது சாந்தி மிக்க மார்க்கம், இந்த மதத்தை இந்த மார்க்கத்தை ஒருவன் பின்பற்றினான் என்று சொன்னால் அவன்தான் நாளை மறுமையை வெற்றி பெற முடியும் என்பதை எடுத்துச் சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பும் கடமையும் நமக்கு இருக்கின்றது. அந்த கடமையை உணர்ந்தவர்களாக நம்மளால் ஆன முயற்சிகளை செய்து இந்த மார்க்கத்தினுடைய கரைகளை போக்குவதற்கு ஒரு சிறு துளியாக இருந்து நாளை மறுமையிலே வெற்றியடையக்கூடிய ஒரு நல்ல மக்களாக நம் அனைவரையும் வல்ல இறைவன் ஆக்கியருள் என்று கேட்டுக்கொண்டவனாக எனது உரையை முடித்துக் கொள்கின்றேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.